ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷீரடியில் உள்ள சாய்பாபா பளிங்கு சிலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். 1918ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று ஸ்ரீ சாய்நாதர் மகா சமாதி அடைந்தார். அவரது அன்பு பக்தரான ஸ்ரீமான் புட்டி அவர்கள் கட்டிய வாதாவில் பாபாவின் புனித உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கேதான் பாபாவின் சமாதி மண்டபம் உருவானது. பல ஆண்டுகளாக பாபாவின் புகைப்படத்தையே வைத்து ஆரத்தி மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆனால் 36 ஆண்டுகள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் இத்தாலியில் இருந்து அற்புதமான வெள்ளை பளிங்குக்கல் ஒன்று பம்பாய் துறைமுகத்துக்கு வந்தது. அது எதற்காக வந்தது என்றும் யாரும் வாங்க வரவில்லை என்றும் யாருக்கும் தெரியாது. அதை துறைமுக அதிகாரிகள் ஏலத்தில் விட முடிவு செய்தனர். இந்த செய்தி ஷீரடி சாய் சமஸ்தானத்துக்கு சென்றது. உடனே அவர்கள் அந்த கல்லை ஏலத்தில் வாங்கி பம்பாயின் பிரபலமான சிற்பி பாலாஜி வசந்தாலின் அவர்களிடம் கொடுத்தனர். சிற்பியிடம் பாபாவின் கருப்பு வெள்ளை புகைப்படமே இருந்தது. படம் தெளிவாக இல்லாததால் அவர் குழப்பமடைந்தார். ஆனால் பாபா தாமே அவரது கனவில் தோன்றி தனது முகத்தை பல கோணங்களில் காட்டி அவருக்கு வழிகாட்டினார். இந்த தெய்வீக அனுபவத்துக்கு பின் சிற்பி தாலிம் அவர்கள் மிக அழகாகவும் உயிரோட்டமோடும் பாபாவின் சிலையை வடிவமைத்தார். 1954 அக்டோபர் 7 அன்று அந்த பளிங்கு சிலை பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றளவும் இந்த சிலை முன்னே லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வணங்கி வருகிறார்கள். பாபா சொன்னது என்னவென்றால், என் பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் காலில் 100 கட்டிய சிட்டுக்குருவி இழுக்கப்படுவது போல அவன் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான். ஷீரடி மண்ணை எவன் விதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிவுற்று ஆனந்தம் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ போகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.